வணக்கம் விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வருவது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் அவல் பழ கீர் செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவல் பழ கீர் செய்ய முதல்ல அவளை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுள்ள அவளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பாலை காய்ச்ச போகிறோம். பால் வட்டையில் 350 மில்லி அளவுள்ள ஃபுல் க்ரீம் மில்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம அவள் எதில் அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மிதமான சூட்டில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. லேசாக கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு அவளை சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா கிண்டி விடுங்க. அடிப்பிடிக்காமல் மிதமான சூட்டிலே வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. லேசாக கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறமா 4 ஏலக்காயை சின்ன சின்னதாக பிச்சு போட்டதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டி விடுங்க. ஓரளவு கெட்டியாக வந்துருச்சு. கெட்டியாக வந்ததுக்கப்புறமா 4 நாளிப்பூவன் பழத்தை சின்ன சின்ன நறுக்குனா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னு நசுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா சூடு குறையட்டும். குறைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் பால் 1ஆம் பால் 1 கிளாஸ் அளவுள்ளதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பாலை சூடோடு சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சிடும். அதே மாதிரி அதிகமான நெருப்பு வச்சிங்கனாலும் திரிஞ்சிடும். இந்த அவல் பழ கீரை பார்த்திங்கன்னா வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் மாம்பழம், பலாச்சொலை, அந்தந்த சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். வான் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 10 கிராம் அளவுள்ள பாதாம் பருப்பை சின்ன சின்ன நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. பிஸ்தா பருப்பு 10 கிராம் அளவுள்ளதை சின்ன சின்ன நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு 10 கிராம் அளவு சின்ன சின்ன நறுக்குனதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததை கீரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சுவையான அவல் பழ கீர் ரெடி ஆயிடுச்சு. வர இருக்கிற கோகுலாஷ்டமிக்கு இந்த அவல் பழ கீரை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.